இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஜனவரி மாதம், ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு மாதமாக இருக்குதுன்ட்டு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம பார்க்க போறோம். இந்த பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது, அந்த ராசிக்கு கோச்சாரம் எப்போ ராசியில பார்க்கணும், தசாபுக்திகள் லக்னம் வச்சு பார்க்கணும். தசாபுக்திகள் லக்னத்துக்கு ஒரு யோகமான ஒரு தசைகளா, அவயோக தசைகளா, அந்த தசநாதன் எப்படி இருக்காருன்னா வச்சு பார்ப்போம். இப்போ கோச்சாரத்துல நம்ம பொது பலனாக மாத பலன், ஆண்டு மதம்லாம் பார்க்கும் பொழுது ராசியை வைத்து உங்க ராசிக்கு எத்தனாவது கட்டத்துல கிரகங்கள் போய் கொண்டிருக்கிறதுங்கிறத வச்சுதான் நம்ம ஒன்னொன்னு நம்ம எப்படி ஒரு தாக்குதலை நமக்கு கொடுக்குது, நல்ல ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்பா, வாழ்க்கை எந்த திசையில திரும்ப போகிறது, எது மாதிரி அமைப்புகள் காத்துக்கு இருக்கிறது, இந்த அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்த ஜோதிடம் சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் இந்த ராசிக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் எப்படி இந்த வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் எப்படி நடந்து முடியும், எது மாதிரி விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நாம துல்லியமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி போய்கொண்டிருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 2027 மார்ச் வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் அதுக்கு நடுவால ஒரு பீரியட்ல மாதம் முழுவதும் அஷ்டம சனி தாக்குதல் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு பாருங்க 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு பாதுகாப்பு. ஏன்னா லாபஸ்தானத்துல குரு இருந்து என்னதான் அஷ்டம சனி தாக்குதல்ல சிம்மராசிக்காரர்கள் பாதிச்சிருந்தாலும் சில வரவுகள், சில ரெகக்னிஷன், ஒரு 4 அடி போட்டாலும் ஒருத்தர் நமக்கு தட்டி கொடுக்குறாரு, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்கதான் செய்கிறது. அதே சமயத்துல ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது நண்பர்கள் இடையே கொஞ்சம் பிரச்சனைகள், கொலீக்ஸ், கஸ்டமர் இடையே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். படிக்கிற மாணவர்கள் நண்பர்களிடையே பார்த்து பண்ணணும், பழகணும். புதுசா இருக்கிறவங்களோட உண்மையிலேயே கவனமாக இருக்கணும். இந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறது, ஸ்கேம்ல மாட்டுறது, வயசு கோளாறுல நடக்கக்கூடிய அந்த 20 வயசு 25 வயசுல பார்த்தீங்கன்னா அந்த காதல் விஷயத்துல போய் மாட்டுறது, அவப்பேரு எடுக்கிறது, கெட்ட பேர் வாங்குறது, திடீர்னு விபத்துகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் அஷ்டம சனி தாக்குதல் இருக்கும் பொழுது இந்த ராகு எதுவும் ராசிக்குள் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கப்போ கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணுங்கிறது தான் பலன். அதே சமயத்துல இப்போ உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், புதன், அப்புறம் சுக்கிரன், ராசி அதிபதி யாரு, சூரியன், எல்லாமே 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க முதல் 2 வீக்ஸ்ல. ஸோ முதல் 2 வாரத்துல குருவின் பார்வையில ராசி அதிபதி இருக்கிறது. ஜனவரி மாதம் நியூ இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா பொங்கல் டைம் வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, மன உற்சாகமா இருக்கும். ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமா போகக்கூடமா இருக்கும். என்னதான் அஷ்டம சனி தாக்க ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் சிலதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு. ஸோ அதனால முதல் 2 வீக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. தை பிறந்ததுக்கு அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் 6ஆம் இடத்துக்கு போய் குருவின் பார்வையிலிருந்து விலகிறார். ஸோ அது என்ன ஆகும், சில விஷயங்கள் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது, டிராவலிங், புதுசா ஒரு இடத்துக்கு போறது, குடுக்கல் வாங்கல்ல புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஒரு தொடர்பு கொண்டு வர்றது, அது மாதிரி புதிய விஷயங்கள் தை மாசத்துக்கு அப்புறம் பண விஷயமா இருந்தாலும் சரி, இடம் இருக்கக்கூடிய இடம் டிராவலிங்கா இருந்தாலும் சரி, அதே சமயத்துல தொடர்புகள் விஷயமா இருந்தாலும் சரி, முதலீடுகள் விஷயங்கள், இது எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஃபில்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜனவரி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனவரி 15, 16க்கு அப்புறம் மாறுறாங்க. அப்புறம் குருவின் பார்வையிலிருந்து விலகும் பொழுது என்னன்னா நம்ம முதல் 2 வீக்ஸ்ல சிலதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த விஷயங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச அந்த படலம் முடிஞ்சு அடுத்த கட்ட வாழ்க்கையில நகர்த்துக்கொள், வேலைக்காக மாறுறது, டிராவல் பண்றது, படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்துக்காக சில முயற்சிகள் எடுக்கிறது,
உடல் உபாதைகள் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டான மெடிசன்ஸ் எடுக்கிறோமா, கரெக்டாக எடுக்கிறோமா, நம்மளுடைய உடலுக்கு வேணுங்கிற ஃபுட்டு, எக்ஸசைஸு எல்லாமே கரெக்டாக பண்ணுறோமா, கவனமாக இருக்கிறோமா எல்லாத்துலேங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டம சனி நடக்குது, ஒரு பக்கம் எல்லா கிரகங்களும் ராசி அதிபர் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஜனவரி மாதம் முழுக்கும் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் போய்கொண்டு இருக்கிறதோ எல்லாத்துலேயுமே சிரத்தையாக டியூ டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு சமயோஜிய புக்தியோட செயல்படணும். விவேகமானு கேட்டிங்கன்னா விவேகமாக செயல்படணும். இல்லை சார் நம்ம விவேகமாக செயல்படாமல் கொஞ்சம் வேகமாக முடிவெடுத்து நடந்தால் என்ன நடக்குங்க சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன நீங்கள் எதிர்பார்க்கிற விளைவுகள் வராது. நீங்கள் ஒன்று நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நீங்கள் ஒருத்தரை நினச்சி இவர் இப்படி தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட பண்ணுறீங்க. அது அப்புறம் தான் தெரியும் அவர் அது மாறினவர் இல்லை, நாம் வந்து தப்பு கணக்கு போட்டோம் அப்படின்னு தெரியும். நண்பர்கள் விஷயத்தில் நாம் ஏதோ ஒன்று பேசுனது தப்பாக மிஸ்கம்யூனிகேட் ஆகும். நம்மளோட ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பயங்கரம் அதிகமாக இருக்கும். நமக்கு பின்னாடி போய் பேக் ஸ்டாபிங் பண்ணுறது, புறம் பேசுறது, நமக்கு பின்னாடி எதிராக வேலை செய்கிறது, எதிரிகளின் நடமாட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் தேவைப்படுகிறது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, சிம்மராசியில பிறந்தீங்க, இப்ப என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதனும் புக்திநாதனும் ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம்லாம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, லக்னத்துக்கு எத்தனாம் வீட்டில இருந்து அவங்க தசை நடத்துறாங்க, புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, நட்பு கிரகங்களா இருக்கிறாங்களா, இப்ப நம்ம பேசின கோச்சாரத்துல வந்து எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறது எல்லாம் ஒரு சேர்ந்து பார்க்கும் பொழுது உண்மையான துல்லியமான பலன்கள் நாம கண்டிப்பா பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொதுவான ஒரு சிம்மராசிக்கு இது மாதிரி பலன்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய தசைகள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல தசைகளாக இருக்கும் பொழுது நான் சொன்ன அந்த சாதகமற்ற சம்பவங்கள், சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும், தசாபுக்திகளும் ஒரு சுமாரான ஒரு 6ஆம் வீட்டு தசையோ 8ஆம் வீட்டு தசையோ பாவத்துவமான சனி செவ்வாய் ராகு கேதுகளால் பாதிக்கப்பட்ட ஒரு தசைகளாக இருக்கக்கூடாத இடத்துல இருந்து கிரகங்கள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற சம்பவங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. எதுவாக இருந்தாலும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக நம்ம பார்த்து அடுத்த வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி, லாங் டேர்ம் எப்படி, எது மாதிரி டைரக்ஷன்ல, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது, எது மாதிரி சம்பவங்கள் எதிர்பார்க்கலாம், எது நடக்கக்கூடும், எது நடக்க வாய்ப்பு இல்லை, நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, எந்த படிப்பு படிக்கலாம், எப்போ எந்த நேரத்தில் நடக்கலாம், கல்யாண விஷயங்கள் எது, இது மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் எது மாதிரி டைம் லைன்ஸ்ல நடக்குதுங்கிறது நாம உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் நாம தெரிஞ்சிட்டோம்னா தேவையற்ற மன உளைச்சல், தேவையற்ற பண விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் நம்ம என்ன நமக்கு பிராப்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம செலுத்தி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.